புத்த பிச்சு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு ஆறு வழியா நடந்து போறாரு. அப்போ ஒரு தேள் வந்து மாட்டிக்கிட்டு தவிக்குது அந்த ஆத்துல. சீடர்கள் எல்லாம் கூட நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ ஆத்துல அந்த தேள் மாட்டிக்கிட்டு தவிக்குது. இவரு பாக்குறாரு. பார்த்த உடனே சரி அந்த தேளை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் கைய வச்சு இப்படி எடுக்கிறார். தண்ணியில இருந்து தூக்கும் போது அந்த தேள் வெளியில வரும்போதே வந்து அது கொட்டிக்கிட்டே இறங்கி வருது. அவர் கொட்டிட்டு தான் இறங்கி வருது. இதை எடுத்து வெளியில அப்படி ஆத்துக்கு பக்கத்துல விடுற. அது என்ன பண்ணுது, திரும்பவும் போய் அதே ஆத்துக்குள்ள உழுவுது. திரும்பியும் போய் அது வெளியில போக தெரியாம திரும்பி ஆத்துக்குள்ளே போய் விழுது. திரும்பவும் தத்தளிக்குது. திரும்பவும் 2வது முறையும் அவர் என்ன பண்றாருன்னா, அதே மாதிரி எடுத்து விடுறாரு. அவர் எடுக்கும் போதே அது கையில கொட்டிட்டு தான் கீழே இறங்குது. இது 2 முறை நடக்குது. 3வது முறையும் அதே மாதிரி இவர் இறக்கி கீழே விடுறாரு. அது போய் தண்ணியில திரும்பவும் உழுவுது. அப்ப கூட இந்த சைடு இறங்க, குருவே அதுதான் கொட்டுது. அதோட குணமே தேளோட குணம் கொட்டுறது. அதுதான் கையில கொட்டுது இல்லையா? அப்புறம் எதுக்கு நீங்க அதை திரும்பி திரும்பி காப்பாத்துறீங்க? தயவு செஞ்சு விட்டுட்டு வாங்க. அதோட தலைவிதி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த புத்த பிச்சு அழகா சொன்னாராம். கொட்டுவது தேளின் குணம், அதை காப்பாற்றுவது நம் போன்ற மனிதர்களின் குணம். நாமும் அது மாதிரியே நடந்துகிட்டா எப்படி? அதுக்கு கொட்டுறதை தவிர வேற எதுவும் தெரியாது. அதோட தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் அது கொட்டுது. ஆனா நம்ம அதை காப்பாற்ற வேண்டியது நம்மோட குணம். நாமளும் அது மாதிரியே நடந்துக்க கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு இலையை எடுத்து அந்த இலை மேல வச்சு அவர் அதை காப்பாத்தி கையில கொட்டுனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த இலையோட அவர் கீழே விடுறார். அதுக்கப்புறம் தான் அது பாதை தெரிஞ்சு போகுது.